Hello friends, welcome to technvs. லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு வீடியோவில் Ubiquiti வந்து எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறோம், பவர் பண்ணுறோங்கிறது ஒரு வீடியோலையும், அதை எப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோங்கிறது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஃபிகர் பண்ண டிவைஸை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதை வந்து அக்யூரேட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் ரெண்டு எக்யூப்மெண்ட்டும் பேர் ஆகும். இதுக்கு வந்து நம்ம Googleearth அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆஃபீஸ்னோட லொக்கேஷன் அதை ஃபஸ்ட்டு Googleearthல வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. அதாவது உங்களுடைய ஃபோனில் லேட்டிவ் லாங்கிடியூட் பார்த்து அதை மார்க் பண்ணிக்கிங்க, அக்யூரேட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு பின்னை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கு நேம் வந்து உங்கள் ஆஃபீஸ் நேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட வீட்டினோட லொக்கேஷன் அதே மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. அங்கே இன்னொரு பின் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பின்னுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குங்க. இப்போ மேலே டூல் பாரில் ரூலர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களோட ஆஃபீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ரெண்டாவது ஹோம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியர்பை ஹோம்கிட்ட வந்துடும். இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு காமிக்கும். நம்மளுக்கு வந்து மீட்டர்ஸில் காமிக்குது, 1270 மீட்டர்ஸ். அதை சேவ் கொடுத்துக்குங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஷோ எலிவேஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் நடுவில் எந்தெந்த இடத்துல டவுனாக இருக்குது, எந்தெந்த இடத்துல அப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு அது ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சிரும். இப்போ நம்மளது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 218 மீட்டர், எண்ட் பாயிண்ட் வந்து 216 மீட்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூலர் போங்க. அதில் வந்து திருப்பி மீட்டர்ஸில் இருக்கிறத டிகிரியாக மாற்றிடுங்க. டிகிரியாக மாற்றிட்டு நம்ம ஆஃபீஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு காமிச்சிரும், அதாவது வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் என்ன டிகிரியில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 122.49 அப்படிங்கிற டிகிரியில் வந்து கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு பாருங்கள், சேம் அதே மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 302.51 அப்படிங்கிற டிகிரி காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேருந்து 302 டிகிரியும் ஆஃபீஸ்லேருந்து 122 அப்படிங்கிற டிகிரியும் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது அக்யூரேட்டாக பேர் ஆயிரும். இப்போ நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை ஆஃபீஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆஃபீஸ் வந்து 3 ஃப்ளோர் மேலே இருக்குது. அதனால் மேலே ஜஸ்ட் ஒரு சின்ன போல் வச்சு அதில் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட டிகிரி 122 அப்படிங்கிற டிகிரி வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். கரெக்டாக செட் பண்ணி டைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் 2 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் வந்து சி லெவல்லேருந்து 218 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, வீடு வந்து சி லெவல்லேருந்து 216 மீட்டர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த 2 மீட்டர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 2 மீட்டர் அதிகம் பண்ணும். நாங்கள் வந்து 3 மீட்டர் அதிகம் பண்ணிட்டோம். ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் இல்லைன்னா ஃபர்தராக ஏதாவது சிக்னல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு அதை 3 மீட்டரை ஹைட் பண்ணிட்டோம். இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி 302 டிகிரியில் வந்து கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸும் வீடும் வந்து ஈஸியாக பேர் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.